அவன் கட்டிடத்தை போல இருக்கிறான். பில்டிங் எப்படி உறுதியாக இருக்கிறது பாருங்கள். யஷுத்து பஅதுஹு பஅதா, அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி மற்ற பகுதியை வலுவூட்டுகிறது. அவ்வளவு உறுதியானது கட்டிடம். அப்படித்தான் மூமினுடைய உறவு என்றார்கள். அப்படி இருக்கிறதா? நமது உறவு அப்படி இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். சொல்லிவிட்டு இன்னும் இடத்துல சொல்றாங்க, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துபிஹிம். மூமின்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலும், ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டிக் கொள்வதிலும், ஒருவரை ஒருவர் புரிந்து நடப்பதிலும் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? கமஸலில் ஜஸத், மனித உடம்பை போல இருக்கிறார்கள். ஒரு உடம்பை போல அவர்கள் இருக்கிறார்கள். இதஷ்டகா மின் உதுவுன், அந்த உடம்பின் ஒரு பகுதிக்கு ஏதாவது ஒரு நோவினை வந்தால், வருத்தம் வந்தால், வியாதி வந்தால், ததாஅ லஹு சாயிருல் ஜஸத், அதற்காக உடம்பின் ஏனைய பகுதிகள் வருத்தப்படுகிறது, காய்ச்சலால் அவதிப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. இந்த சகோதரத்துவம் நமக்கு மத்தியிலே பேணப்படுகிறதா? இந்த அன்பு நமக்கு மத்தியிலே பரிமாறப்படுகிறதா? இந்த உறவு நமக்கு மத்தியிலே தொடர்பு படுத்தப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். ஒரு உடம்பை போல என்று ஏன் சொன்னார்கள்? காலில் ஒரு முள்ளு தைச்சா உடனே வழங்குது, முழு உடம்புக்கும் துடிக்கிறது, கை துடிக்கிறது, கண் துடிக்கிறது, அழுகிறது. காய்ச்சல் வந்தால் நாம் தூங்குகிறோம் இல்லை, ஏன் கண்ணுக்கு என்ன நடந்து போச்சு? காலிலே பெரிய காயம் வந்து விட்டால் அதற்காக விடிய விடிய அழுகிறோம், ஏன் கண்ணழ வேண்டும்? இதை ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? எப்படி உடம்பின் ஒவ்வொரு அங்கங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு தொடர்படுத்தப்பட்டு இருக்கிறதோ, இது போன்றுதான் உங்களது சகோதரத்துவம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உடம்பினுடைய ஒரு பகுதிக்கு நோய் வருகின்ற போது அந்த ஏனைய பகுதிகள் துடிக்கிறது. இந்த துடிப்பு உங்களுடைய சகோதரத்துவத்தில் வர வேண்டும். ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த பாதிப்பு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். இவன் பாதிக்கப்பட்டு விட்டான், இவனுக்கு அநியாயம் செய்யப்பட்டு விட்டது, இவனுக்கு பெரிய ஒரு நோயில் விழுந்து விட்டான், இவன் ஒரு பெரிய ஒரு பாதிப்பில் ஆளாகி விட்டான், இவன் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டான், இவனுக்கு இன்ன வியாதி வந்து விட்டது. இந்த உறவு நமக்கு மத்தியில் வர வேண்டும். இதைத்தான் சகோதரர்களை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இதைத்தான் சகோதரர்களை இஸ்லாம் உருவாக்க விரும்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தான் சொன்னார்கள், இந்த உறவு உலகத்திலே வெடித்து விடக்கூடாது, இந்த அந்நியோன்யம் உலகத்திலே சிதைந்து விடக்கூடாது, இந்த உறவிலே வெடிப்புகள் வரக்கூடாது. சொன்னார்கள், அல் குர்ஆன் சொல்கிறது, இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்களை பொறுத்தவரையும் அவர்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சகோதரத்துவம்? ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களது சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தை உண்டாக்குங்கள், நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரலாம், ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடு வரலாம், ரெண்டு ஜமாத்துக்குள்ள பிரச்சனை வரலாம், ரெண்டு ஊருக்குள்ள பிரச்சனை வரலாம், ரெண்டு கோஷ்டிகளுக்குள்ள பிரச்சனை வரலாம். என்ன செய்ய வேண்டும்? மூணாவது நபர் உட்கார்ந்துக்கிட்டு இவனும் தப்பு அவனும் தப்புன்னு சொல்றான் இல்லை, ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துங்கள். அந்த வெடிப்பை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள், அந்த வெடிப்பை நீங்கள் நிரப்பி விடுங்கள். ரசூல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை நமக்கு அல் குர்ஆன் சொல்கிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லுகின்ற போது சொன்னார்கள், உங்களுடைய இந்த உறவு இருக்கிறதே, இதிலே வெடிப்பு வரக்கூடாது. அல் குர்ஆன் இன்னும் இடத்துல சொல்லி காட்டுகிறது, வ இன் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன இக்ததலு, மூமின்களில் இருக்கின்ற ரெண்டு சாரார் தங்களுக்கிடையிலே சண்டை பிடித்துக் கொண்டால் நீங்க என்ன செய்யுங்க? ஏதாவது ஒரு கோஷ்டியோட சேர்ந்து நீங்களும் சண்டை பிடிங்கன்னு குர்ஆன் சொல்லுதா? ரெண்டு சாரார் சண்டை பிடிக்கிறாங்க, நல்லா தெரியுது, ரெண்டு கோஷ்டிகளில் பிரச்சனை, ஏதாவது ஒரு கோஷ்டியில் நீங்களும் சேருங்கண்டாங்களா? சொல்லலை. அல் குர்ஆன் சொல்கிறது, ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, போய் சமாதானப்படுத்துகின்ற மூன்றாவது கோஷ்டியாக நீங்கள் இருங்கள். நீங்கள் சமாதானத்தை நோக்கி போகிறீர்கள். ரெண்டு சாரார் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரார் இடத்துல நீங்கள் போய் சமாதானம் பேசும்போது சொல்கிறார்கள், நாங்கள் சமாதானத்துக்கு வர மாட்டோம். ஒரு கோஷ்டி சொல்றாங்க, நாங்கள் சமாதானத்துக்கு வரன்றாங்க. இன்னொரு கோஷ்டி சொல்றாங்க, நாங்கள் சமாதானத்துக்கு வர மாட்டோம். என்ன பண்ற? சரியாப்பா, நீங்க சண்டை பிடிங்க விட்டு வரதா? எப்படி இஸ்லாம் சொல்கிறது? குர்ஆன் எப்படி சொல்கிறது? ஃபஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா, நீங்கள் சமாதானம் செய்ய போகிறீர்கள், அதையும் கேட்காமல் ஒரு கோஷ்டி இன்னும் ஒரு கோஷ்டி மேல் அளவு கடந்து வரம்பும் இருக்கிறது. உங்களோட சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஃபகாத்திலுல்லதி தப்கி ஹத்தா தஃபிஅ இலா அம்ரில்லாஹ், எவர்கள் வரம்பு மீறுகிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ, எவர்கள் உங்கள் சமாதானத்துக்கு அடங்காமல் அந்த அடுத்தவர்கள் மீது அடந்தேறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதோ, அவர்களோடு போய் நீங்க சண்டை பிடிங்கள். எதுக்கு சண்டை பிடிக்கிற? தனிப்பட்ட சண்டையா? குரோதம் வளர்க்கையா? நீங்க மூணாவது கோஷ்டியா போய் 3 குரூப் சண்டை பிடிக்கவா? இல்லை. எதுக்கு சண்டை பிடிக்க சொல்றான் அல்லாஹ்? ஃபஇன் ஃபாஅத், இல்லை நாங்கள் சமாதானத்துக்கு வாரோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்க போறோம் உடன்பட்டு அவர்கள் வந்தால், ஃபஅஸ்லிஹு பைனஹுமா பில் அத்ல், அப்பவும் என்ன பண்ணுங்க?
எவனுக்கு நீதியாக தீர்ப்பு கிடைச்சா கொடுத்தா ஏதாவது கிடைக்குமோ, என்ன சரி நமக்கு செல்வாக்கு கிடைக்குமோ அவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு வரதா? நீதமான முறையிலே நீங்கள் அதை சமாதானப்படுத்துங்கள். குர்ஆன் சொல்கிறது, அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டு சொல்கிறது, வஅக்ஸிது, நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் நீதமாக நடந்து கொள்பவர்களைத்தான் விரும்புகிறான், நீதமாக நடந்து கொள்பவர்களைத்தான் நேசிக்கிறான். அல் குர்ஆன் சூரத்துல் ஹுஜராத் என்ற 49வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு தெரியுமா? பொய் சொல்லலாமா? பொய் சொல்றது கூடுமா? சொல்லுங்க. பொய் சொல்லலாமா? கூடாது. அல்லாஹ் கூடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எப்போ கூடும் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லுகிறானே அவன் பொய்யன் அல்ல. ஏன் பொய்யன் அல்ல? ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறான். இன்றைக்கு என்ன நடக்குது? இங்கிட்டு உள்ள கோலை போய் அங்கிட்டு சொல்கிறது, அங்கிட்டு உள்ள கோலை போய் இங்கிட்டு சொல்கிற பத்தி எரியும். கொஞ்சம் நெஞ்சம் இருந்த பிரச்சனையை பெருசாக்குறது யார் தெரியுமா? இந்த இடையில நிற்கிற ஆளுக்கு தான். ரெண்டு இந்துகிட்டு உள்ளது அங்கிட்டு சொல்கிறேன், அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு சொல்கிறேன். இஸ்லாம் என்ன சொல்லுது? இப்போ ரெண்டு முஸ்லீம்கள் சண்டை பிடிக்கிறாங்க. இவர் அவரை போட்டு திட்டுறாரு. எப்படி திட்டாரு? அவனை கண்டா நான் பாரு என்ன செய்கிறேன்னு, அவனை கொல்லுவேன், அவனை வெட்டுவேன், என்னவா சொல்கிறார். இதை காதுக்கு நீங்கள் வாங்குறீங்க, அவங்ககிட்ட போகிறீங்க. நான் அவனை வரட்டுன்னா நினச்சிக்கிறேன், எங்கனை கண்டாலும் நான் அவனை கொல்லுவேன். இப்போ என்னடா பண்ணுறேன்? அவர்கிட்ட போய் சொல்கிறேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவர் செருப்பால் அடித்தாலும் நான் வாங்கிக்கொள்வேன். நான் அவரோட எப்படியெல்லாம் ஒத்துமையாக இருந்தேன் தெரியுமா? இப்படி என்னோட அவர் பகையாயிட்டார, உங்களை நினச்சி அழுவுறாரப்பா. எப்படி கந்தாளுக்கு கண்ணீர் விட்டு நான் இதுவரைக்கும் அவர் கண்ணீர் விட்டதை காணலப்பா. எப்படி கந்தாளுக்கு உடனே அவர் மனசு இறங்கும். அப்படியே அவர் சொன்னார். அவர் அப்போ அவரோட கோபம் கொஞ்சம் குறையும். இங்கிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லணும், நான் அவரை போய் சந்தித்தேன், நான் போகும்போது நல்ல கோபத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் நான் இப்படியெல்லாம் உங்களை பற்றி சொன்ன உடனே அழுவுறாருங்க, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுற? உங்களை பற்றி இப்படி சொன்னாரேன்ற கொஞ்சம் நெஞ்சம் நல்ல வச்சிருக்கிறவனும் இன்னும் பகையாகிறான். அப்போ இதை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய திட்டம். சமாதானத்தை உண்டாக்குங்கள். பொய்யை சொல்லியாவது ரெண்டு பேரும் ஒத்துமைங்கள் இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் என்ன கருத்து? பொய் மூமினுடைய பண்பல்ல, அது முனாபிக்குடைய பண்பு என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் சமாதானப்படுத்துறதுக்கு அதை சொல்லுங்கன்றது. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை இஸ்லாம் உருவாக்க நினைக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்களா? இதை களங்கப்படுத்தினா நம்மளை அல்லாஹ் சும்மா விடுவானா? இதை இயக்கமாக பிரித்தா நம்மளை அல்லாஹ் லானத் செய்யாமல் விடுவானா? இந்த சமாதானத்துக்கு மத்தியில் நம்ம குறுக்கனண்ட அல்லாஹ் நம்மளை விடுவானா? பிரட்டி தள்ளிடுவான். கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. இன்றைக்கு நீங்கள் நினைக்க வேணாம் இயக்கங்களை போட்டு திட்டா இருந்தால். இந்த இயக்கங்களை பொறுத்தவரையும் நான் இது தனி தலைப்பில் பேச வேண்டும். இயக்கங்களால் சிதைவுறுகின்ற இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பில் நான் பேசினால், ஏனென்றால் சில நேரம் தனிப்பட்ட ரீதியாக பேசுகின்ற போது சில உள்ளங்கள் பாதிக்கப்படும். அதை நான் விரும்பவில்லை. என்னது இயக்கங்களால் இன்றைக்கு என்னது? நீங்கள் அந்த ஜமாத்தா அவர் தான் சரியான முஸ்லீம்ன்ற, இவர் சரியான முஸ்லீம்ன்ற. யாரப்பா சரியான முஸ்லீம்? மறுமையில் தான் தெரியும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவருடைய இடது கையிலே பட்டோலை கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான், இந்த பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே, இந்த பட்டோலை எனக்கு தரப்படாமல் இருந்திருக்கலாமே. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த பதிவேட்டை என்கிட்ட தராமல் இருந்திருக்கலாமே, உலகத்திலே என்னுடைய காரியம் முடிந்திருக்கலாமே, நான் உலகத்திலேயே அப்படியே இல்லாமல் போயிருக்கலாமே, இந்த கேள்வி கணக்கை பற்றி நான் அறியாமல் இருந்து விட்டேன், அங்கதான்ப்பா தெரியும் யார் சரியான முஸ்லிம், இங்க நாங்கள் ஒழுங்கானவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு உங்களிடத்திலே என்ன பெருமதி இருக்கிறது? நானும் நீங்களும் கையை வச்சு கேட்டு பார்த்தா தெரியும் நாங்கள் எங்கே, இஸ்லாம் எங்கே இருக்கிறது என்று.